அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடி சாய் விஜய் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ எதனால் அப்லோட் பண்ணாங்க, எதுக்காக அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக கேட்கும் போது ஒரு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. அந்த காரணத்தை நீங்கள் வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த வீடியோ நான் அப்படியே தொடர்ச்சியாக நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து சாய் விஜய் யூடியூப் சேனல் அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்களேன். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் யாரும் தெரியாது, தாலி கட்டினால தொட்டு டிக்டாக் திவ்யா தெரியாது ஊரூரா சுத்தும் போது சரி நீ என்ன மைத்துக்கு எனக்கு பண்ணி ஃபோன் போட்டுட்டு இருக்க? நான் உன்னை லவ் பண்றேன். நீ டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தையும் கூட பேசிட்டுவ. இதெல்லாம் என்னடி பேச்சு பேசுற? நீ மூலம் உனக்கா பேசுறது அருகதே கிடையாது. நீ மூலம் எப்படி என் நம்பர் பண்ண தெரியும்? அப்ப என் கூட சுத்தினது, கல்யாணம் பண்ணது, இன்டர்வியூ போனது, சோறு தின்னது எல்லாத்தையும் மறந்துட்டியா? எனக்கு இப்பயும் தெரியலையே. எனக்கு யாரோ பிராங்க் பண்ற மாதிரி தான் தோணுது. நம்பலாம், வா வீடியோ கால் வா. நான் எதுக்குப்பா வீடியோ கால் வரணும்? முதல்ல நீ யாரு மோக? இப்படி யாரு ஊரே ஏமாத்த கிளப்பிட்ட? உன் முகத்தை பார்க்காம பல வருஷமா நிம்மதியா இருந்தேன். இப்ப இந்த தேவையில்லாத வேலை எனக்கு. என்ன நாடகம் போடுறியா இல்ல நடிப்பு போடுறியா? மோளை என்னடி கழுத்துல தாலி? என்ன கண்டடா? கண்டெல்லாம் கிடையாது. தாலி கட்டிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட் நகை எல்லாத்தையும் திருட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். யாரு? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. சொல்லாம நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இல்ல உங்க முகர என்ன கண்ணு முன்னாடி வந்துட்டா போகுது. நான் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு யாரும் தெரியலையே. இந்த குரல் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? குரல் ஞாபகம் இல்லையாவா? இல்ல சத்தியமா ஞாபகம் இல்ல எனக்கு. என் வாய்ஸ மறந்துட்டீங்களா அதுக்குள்ளாரையே? எங்க நீங்களே யாரும் தெரியலன்னு இருக்கீங்க, மறுபடியும் வாய்ஸ மறந்துட்டீங்க. யாரும் தெரியல கேட்டா சொல்லி உங்க பேரை சொல்லிட்டு பேச வேண்டியதானே? மாமா ஒரு நிமிஷம் இந்த குரலை யோசிச்சு பாரு மாமா. மாமாவா? புருஷா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா. யாரோ ஓடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி ஏகப்பட்ட வேலை கிடக்கு. தேவையில்லாம நான் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அவசர அவசரமா. நேரத்தை போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத வேலை பார்த்து. ஈஸ்வரா, தேனி ஈஸ்வரா, தேனீஸ்வரன் தான் பேசுறேன். என் குரலை மறந்துட்டியடா. நான் திவ்யா பேசுறேன்டா. யாரு? திவ்யா. எந்த திவ்யா? நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி? அது யாரு? முறைப்படி கல்யாணம் பண்ண பொண்டாட்டி. ஹலோ, என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிராங்க்லாம் பண்ணலடா. திவ்யாடா, நீ என்ன கல்யாணம் பண்ணல. நான் உன்ன கல்யாணம் பண்ணனா? ஆமாடா. ஒரு நல்ல ஊரா போய் இன்டர்வியூலாம் கொடுத்தவன் மறந்துட்டியாடா? ஆதன் சினிமா அது இதுன்னு. அந்த திவ்யா தான்டா. மனசை பத்தி எல்லாம் பேசவில்லை. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கிடையாது எனக்குலாம். இப்ப நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்டா. ஏங்க நீங்க யாருனே தெரியல இருக்கீங்க, மாதிரி லவ் பண்றேன் மயிறு அது இதுன்னு அசிங்க கொடுக்க முடியாதா? ஈஸ்வரா, நீ தாண்டா என் உலகம். நான் எவ்வளவு லவ் பண்ணேன் உனக்காக. நான் எவ்வளவு போராட்டம் பண்ணினேன். எங்கெங்க நான் போவாத சேனலே கிடையாதுடா. கடவுளே, உண்மையிலே சத்தியமா சொல்லுவா அசிங்கமா பேச முடியுவேன். தேவையில்லாத பேரலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா? நான் யாரும் தெரியாது, தாலி கட்டினால தொட்டு டிக்டாக் திவ்யா தெரியாது ஊரூரா சுத்தும் போது. சரி நீ என்ன மைத்துக்கு எனக்கு பண்ணி ஃபோன் போட்டுட்டு இருக்க? நான் உன்னை லவ் பண்றேன். நீ டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தையும் கூட பேசிட்டுவ. இதெல்லாம் என்னடி பேச்சு பேசுற? நீ மூலம் உனக்கா பேசுறது அருகதே கிடையாது. நீ மூலம் எப்படி என் நம்பர் பண்ண தெரியும்? நான் நம்பர் மாத்திட்டேன். அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சு? நான் ஒவ்வொருத்தவங்க கூட சுத்துறேன். நீ போய் பாத்தியா? நீ சுத்த மட்டுமா செய்யற? எல்லாமே பண்ணிட்டு தாண்டி இருக்க. நீ என்னடா பண்ற, ஏது இது பண்ற, எவன் கூட வந்துருச்சு வந்துடும் போது எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப என் கூட சுத்தினது, கல்யாணம் பண்ணது, இன்டர்வியூ போனது, சோறு தின்னது எல்லாத்தையும் மறந்துட்டியா? எனக்கு இப்பயும் தெரியலையே. எனக்கு யாரோ பிராங்க் பண்ற மாதிரி தான் தோணுது. நம்பலாம், வா வீடியோ கால் வா. நான் எதுக்குப்பா வீடியோ கால் வரணும்? முதல்ல நீ யாரு மோக? வீடியோ கால் வாடா, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு உனக்கு. வாடா, ஆன் பண்றான். தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம போன் பண்ணதே தப்பு சரியா? முதல்ல என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத வேலை அசிங்கமா பேசி விடுவேன். நான் வண்டியை கழிச்சு விட்டுவேன். நான் உன் பொண்டாட்டி புருஷனுக்கு திட்டாத உரிமையா? திட்டு மாமா, நீ திட்டு, நான் தாங்கிக்கிறேன். அட பீதி நீ நாயே, நீதானா? எனவே கழுத்துல தாலி எல்லாம் தொங்குது.
கல்யாணம் ஆகி விட்டுட்டு ஓடி போயிட்டான்டா. இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சதேவே கண்டாரோலி கார்த்தி. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நீ ஏதோ ஏற்றி முடி வேலை பார்க்க போற, என்னமோ பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி செஞ்சிருக்க பத்தியா, நல்லா இரு, வாழ்க வளமுடன். அவங்க கூட லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதானே. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் அவன் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், அவனை ஆளை கண்டா. நீ வந்து அன்னைக்கு நீ என்ன சொன்ன, நீ எனக்கு வேணாண்டி, நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த பொண்ணுக்கும் பரிசோன்னு சொல்லிட்டு போனியல்ல. அன்னைக்கு வெறுத்து போய் கிளம்புன நான் தான்டா ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு உட்காந்துருக்கேன். தப்பு ஓமலையா ஏமலையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரிசம் போறாங்கன்னு சொல்லி கூட பிடிக்கல. அப்படி போயிட வேண்டியதானே. எவ்வளவு அடுத்த வாழ்க்கையில கெடுக்கிறது உன்னுடைய வேலையவா? இப்ப போய் அது வாழ்க்கை கெடுத்துட்டியா? இப்படி யாரு ஊரை ஏமாத்த கிளம்பிட்ட? உன் முகத்தை பார்க்காம பல வருஷமா நிம்மதியா இருந்தேன். இப்ப இந்த தேவையில்லாத வேலை எனக்கு. என்ன நாடகம் போடுறியா இல்ல நடிப்பு போடுறியா? மோளை என்னடி கழுத்துல தாலி என்ன கண்டடா? கண்டெல்லாம் கிடையாது. தாலி கட்டிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட் நகை எல்லாத்தையும் திருட்டு. எனக்கு நல்லாவே தெரியும். நீ தெருவுல போய் என்கிட்ட அசிங்கப்பட்டு தான் வர போறேன்னு தெரியும். உனக்கு யாரோட கல்யாணம் ஆச்சு? கார்த்தி கூட. எந்த கார்த்தி? கண்டாரோலி கார்த்தி கூட. அவனுமே பாத்துட்டியா? மதுரைக்காரனா? நேர்ல பாத்துட்டியா? ஈரோட்டுக்காரன். ஈரோட்டுக்காரனா? ஆமா, அந்த கார்த்தின்னு வீடியோ போடுவார்ல அவரு. என்னது? நான் தான் உங்கள் கண்டாரோலி கார்த்தின்னு வீடியோ போடுவார்ல அவரு. அந்தனாயா? அது உண்மையிலே உன் கார்த்தியாவே? தெரியல, அவர் தான் கார்த்தின்னு சொல்றாரு. எனக்கு மூஞ்சி மறந்துருச்சு. என்னப்பா என் கார்த்தி அழகா இருப்பியா, அங்க இருப்பியா, இங்க இருப்பியா, ஜெர்மன்ல இருப்பியா, ஜப்பான்ல இருப்பியா, அவளை கலரா இருப்பியான்னு சொல்லிட்டு இருந்த போய் இந்த பண்ணாலே உன் கார்த்திய இல்ல. இருக்கே எல்லாரும் கமெண்ட்ஸ்ல அவரே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கை கிடைக்கலன்னு நான் பண்ணிக்கிட்டேன். அவர் கார்த்தியா நல்லா எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு வாழ்க்கை வேற வாழ்க்கை கிடைக்காது. உனக்கு இதே எங்க தலையெழுத்து. பேசி போட போறேன் நானு. இழிக்காத, தயவு செஞ்சு நான் பேசுற உனக்கு இழிக்கிற மாதிரி தெரியுதா? நான் உன்னை லவ் பண்றேன். இந்த தாலியை இப்பவே கழட்டி போறேன். நீ எந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னது என்ன லவ் பண்றியா? அடுத்து கூட ஒரு வேக்கா தாலி கட்டி இப்ப நீ ஓவாயில சொன்ன. எனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த லட்சண மேல நான் உன்ன வந்து ஏத்துக்கணுமா? பேசாத, திரும்ப திரும்ப குத்தி காமிக்காத சொல்லிட்டேன். ஏன் விளக்கண்ண இப்பதானடி நீ சொன்ன எனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு நான் தாலி கட்டான்னு சொல்லி. அதுமே தாலி தானா இல்ல வேற இடத்துல கை தூக்கி வச்சியா? ஊரே நீ நல்லா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் இப்படி போய் சிக்குவேன்னு நினைச்சுட்டு பாக்குறேன். சரி திவ்யா நம்மள விட்டு போயிட்டா, அவன் நமக்கு வேணாச்சு நானும் முடிவு பண்ணேன். சரி போயா நல்லா இருக்கட்டும், நல்ல மனசோட சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா போய் அந்த கலசரை கூட வச்சு தாலி கட்டினே ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு நீ ஏன் பேசிட்டு இருக்கீங்க வெக்கம் இல்லாம? நான் உன்னை தாண்டா லவ் பண்ணேன். அது ஏன்டா உனக்கு புரியல? இவ்வளவு கேவலமான எண்ணமா உனக்கு? ஏன் கழுத்துல ஒரு தாலி கட்டினேன்ற நேரத்தேன் இப்ப போய்கிட்டு நீ எனக்கு வேணும், நீ ஏதாவது முக்கியம், நீ என்ன பண்ணி நீ தானே சொன்ன எனக்கு பரிசம் போட்டுட்டாங்க, பொண்ணு அந்த மாடல இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன வச்சு நான் வீட்டை விட்டு வெளில கிளம்பி வந்தேன். நான் எனக்கு பொண்ணு பாக்குறேன் என்னமோ சரி உனக்கு என்னடி வருது? அதுக்காண்டி போய் நேத்து போய் ஒருத்தர் கூட தாலி கட்டி இன்னைக்கு நான் கிடைச்சேன் உனக்கு. என் வாழ்க்கைக்கு எடுத்து கூட உனக்கு தெரியல. எனக்கு இப்பதான் செட் ஆகிட்டு போயிட்டு இருக்கேன். வீடு வாசத்துக்கு கட்டி நிம்மதியா இருக்கேன். தேவையில்லாம் இவன் லைஃப் பண்ணி வராத. நான் வர வேணாமா? உண்மையில கார்த்தி உனக்கு தெரியுமா? அவன் கார்த்தின்னு சொல்லி அவனுக்கு உனக்கு மூலம் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எப்படி நீ கார்த்தி கெஸ் பண்ற? இப்ப அவன் வீட்டுல கிடைக்க ஏதோ டோர் எல்லாம் போட்டு உட்காந்து எனக்கு அவன் வீட்டுல தான் இருக்கான். அவன் வீட்டுல இருக்கான். ஆமா, ஆளை காணும், பூட்டி போட்டு ஓடி போயிட்டான். ஓட்டாடா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது. சந்தோஷத்துல வலிக்குது, எல்லாத்துக்கும் துக்கத்துல வலிக்குது சொல்லுவாங்கல்ல, எனக்கு சந்தோஷத்துல வலிக்குது. பிடிச்சிருச்சு சரிக்கும். ஓட்டாடா உண்மையிலே என்னாச்சு? முடிச்சா இப்ப நீ கல்யாணம் பண்ண போறியா? அடுத்து வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணணும். அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. சரி என்ன பண்ண மாட்டேன், வேற ஒருத்தி பண்ணுவியா? பின்னாடி வந்துட்டு முடியுமா? நீ எல்லாம் இடத்துல பேசி அசிசியமா பேசி தேவையில்லாம கான்கால் வந்து வீடியோ கால் வந்து தப்பு. என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட பேசுறீல்ல, நான் உனக்கு வேணும்ல. தேவையில்லை, உன் முகரை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு தெரியாது, நீ வேணும் அவ்வளவுதான் ஈஸ்வரா. நான் உன்னை அடையாம விட மாட்டேன். உண்மையா நீ பொம்பளை தானால வேற என்னமா? ஒருத்தருக்கு ஒரு சில தமிழ்நாட்டுல கழுத்து தாலி கட்டிட்டு என்ன போய் கேக்குறிய? பரவாயில்ல, எத்தனையோ பேர் 2-3 கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தலையா? போ. ஏன் அதுக்காண்டி வெக்கமா இல்ல? அடுத்த மாதிரி என்ன நினைச்சியா? அசிங்கமா பேசி போடுவேன், ஒழுக்கு மயிர போயிரு. அப்பெல்லாம் போக முடியாது. நான் உன்னை விட்டுலாம் போக முடியாது. நீ என்ன பார்க்க வா, கிளம்பி. எப்படி என்ன விட்டு நீ போவ? நான் உன்னை விட்டுருவனா?
அசிங்கமா பேசி ஒழுங்கா போன வச்சு போ. அசிங்கமா நீ பேசாதடா. ஏய் ஓடி மீறி போன வச்சு ஓடி.